நாம் தியானிக்க போகின்ற ஆண்டவருடைய செய்தி பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறதான இயேசு. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாய் இருந்த சீசன் என்று அழைக்கப்பட்டதான தேவனுடைய மனிதன் யோவான் என்று அழைக்கப்படுகிற சீசன். அவருடைய சீசர்களிலே மிகவும் வயது குறைந்ததான ஒரு தேவ மனிதன் பக்தனாகிய யோவான். யோவான் ஆண்டவருக்கு மிக அன்பாயிருந்ததான ஒரு மனுஷன். அவருடைய 12 சீடர்களிலே இரத்த சாட்சியாக அவரை கொல்ல முடியாத ஒரே ஒருவர் உண்டென்றால் அவர் யோவான் மாத்திரம். அவரை அழிப்பதற்கு பல திட்டங்களை முயற்சி செய்தும் அவரை அழிக்க முடியவில்லை என்பதினால் அவரை பத்மு என்கிற தீவிலே நாடு கடத்தினார்கள். அங்கே அவர் நாடு கடத்தப்பட்ட போதும் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். ஆவிக்குள்ளான போது தேவன் அந்த காலத்தில் இருந்த சபைகளை குறித்தும் இனி வரப்போகிற காரியங்களை குறித்தும் அவருக்கு வெளிப்படுத்தினார். அப்படி தேவனுடைய இருதயத்திற்கு மிக சந்தோஷமான ஒரு சீசன் யோவான். மற்ற சீசர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பலத்த செய்கைகளையும் ஆண்டவருடைய அடையாளங்களையும் ஆண்டவருடைய அற்புதங்களை பற்றியும் அநேகர் பேசும் பொழுது சுவிசேஷங்களில் கூட மற்ற சுவிசேஷங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லபெரும் செயல்களை குறித்தும் பேசும் பொழுது யோவான் மட்டும் இயேசுவினுடைய அன்பை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். யோவான் எழுதின 4 புத்தகங்கள் சுவிசேஷம் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. 1 தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி 5 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவருடைய எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி ஒரு மகிமையான பாத்திரம் பக்தனாகிய யோவான். இவர் ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசும் பொழுது தேவனுடைய அன்பின் ஆழங்களை குறித்து விவரித்து பேசுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கங்கள் என்ன, அவைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதினதின் நோக்கம் என்ன? எல்லா மனிதனும் அந்த வார்த்தைகளை படித்து அறிந்து விசுவாசித்து நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் எழுதினார். வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலே அவர் தன் நிருபத்தை எழுதினதனுடைய நோக்கத்தை அங்கே குறிப்பிடுகிறார். வாசிக்க கேட்போம். இயேசு தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் தன் நிருபத்தையும் தன்னுடைய சுவிசேஷத்தையும் எல்லாம் எழுதினதினுடைய காரியம் என்னன்னா, எல்லாரும் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்து அவர் மூலமாய் வருகின்றதான நித்திய ஜீவனை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் எழுதினார். இவர்கள் தேவனை கண்களால் கண்டவர்கள், தேவனுடைய கிரியைகளை கண்ணாலே பார்த்தவர்கள், அவருடைய அதிசய செயல்களை கண்களால் கண்டவர்கள், ஆண்டவருடைய மனதுருக்கத்தை கண்களால் கண்டவர்கள், தேவனுடைய அன்பினுடைய உச்சக்கட்டத்தை சொல்ல கேட்டவர்கள் அல்ல, கண்களால் கண்டறிந்தவர்கள். அவர்கள்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நமக்கு வேத புத்தகத்தில் எழுதி தந்திருக்கிறார்கள். அப்படி அவர் தன்னுடைய நிருபங்களிலே 1வது நிருபம் என்று அழைக்கப்படுகின்ற யோவான் 1வது நிருபத்தில் 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததான ஒரு நோக்கத்தை இங்கே சொல்லுகிறார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்.
பிசாசை அழிப்பதற்காக ஆண்டவர் உலகத்தில் வரவில்லை, மாறாக அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கும் அநேகர் பிசாசுகளை எரித்து பார்க்கிறார்கள், பிசாசுகளை வெட்டி பார்க்கிறார்கள். ஆனால் பிசாசுகள் வெட்டப்பட்டதாகவோ பிசாசுகள் எரித்து அழிக்கப்பட்டதாகவோ சரித்திரம் இல்லை. இந்த ராத்திரியிலும் அவனுடைய கிரியைகள் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படியானால் பிசாசை யாரும் அழிக்க முடியாது. பிசாசுடைய கிரியைகளை தான் தேவன் அழிக்கிறார். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை எந்த இடத்தில் சத்துருடைய கிரியைகள் உங்கள் குடும்பங்களுக்குள்ளோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளோ காணப்படுகிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்களை விட்டும் உங்கள் குடும்பங்களை விட்டும் அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகத்திலே 3 விதமான வல்லமைகள் செயல்படுகின்றன. முதலாவது வல்லமை மனிதனுடைய வல்லமை. அது மனிதனுக்கு தீமை செய்யக்கூடியதற்கும் நன்மை செய்யக்கூடியதற்கும் ஏதுவானவைகள். ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை படித்தால் உலகத்திலே மனிதனுடைய வல்லமை என்று ஒரு வல்லமை செயல்படுகிறது. வாசிக்க கேட்போம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அல்லாமல் தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று சொன்னார். கவனிக்க வேண்டும். லாபான் யாக்கோபு என்கிற தன்னுடைய மருமகனை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. 124ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பட்சத்தில் இராவிட்டால் அவருடைய கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்படியானால் மனுஷனுக்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினால் சில மனிதர்களுக்கு சில மனிதர்கள் தீமை செய்கிறார்கள். ஆகாபும் ஏசபேலும் தனக்கு இருந்த வல்லமையினால் நாபோத்தை கொன்று போட்டு அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக் கொண்டார்கள். இதுபோல வேதத்தில் ஏராளம் காரியங்களை நம்மால் கவனிக்க முடியும். மனுஷனுக்கு இருக்கிற நன்மைகள், மனுஷனுக்கு இருக்கிற வல்லமை அநேக நேரம் மனுஷனுக்கு தீமை செய்கிறது. அதே நேரம் மனுஷனுக்கு இருக்கிற வல்லமை சில இடங்களில் மனிதர்களுக்கு நன்மையாகவும் மாறுகிறது. எலிசா சூனேமியாளை பார்த்து கேட்கும் பொழுது கேட்டால், உனக்காக நான் ராஜாவினிடத்தில் எதையாகிலும் பேச வேண்டியது இருக்கிறதா? அப்படி என்றால் எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்ல, எனக்கு இருக்கிறதான மேன்மையில உனக்கு ராஜாவினிடத்திலிருந்து எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்றால் கட்டாயம் அதை உனக்காக நான் சாதித்து தருகிறேன் என்பது அதனுடைய அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்படியானால் மனிதனுடைய வல்லமை நன்மையும் செய்கிறது, தீமையும் செய்கிறது. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற வல்லமையினால் யாருக்கும் நீங்கள் தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற வல்லமையினால் கூடுமானால் எல்லாருக்கும் நன்மை செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. தீமை செய்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை என்பது அடையாளம். அப்படியானால் இந்த ராத்திரி வேளை நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸும், நமக்கு இருக்கிற அதிகாரங்களும், நமக்கு இருக்கிற செல்வாக்குகளும், நமக்கு இருக்கிற வல்லமைகளும் யாருடைய தீமைகளுக்கும் ஏதுவாய் மாறாதபடி யாவருடைய நன்மைக்கும் ஏதுவாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிலாத்து அவன் சடங்காச்சாரமாய் செய்தாலும் அதன் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவுபடுத்துகிறேன். அவரை எல்லா விதத்திலும் எந்த வேண்டுமென்றாலும் செய்வதற்கு வல்லமை உள்ளவனாய் இருந்தவன் தண்ணீரை அள்ளி கையை கழுவி அவன் ஒதுங்கி கொண்டது போல தேவ பிள்ளைகளாகிய நாம் நமக்கு சில தீமைகள் செய்வதற்கு ஆள்பலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், செல்வாக்குகள் இருக்கலாம், அதிகாரிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்மை விட்டு ஒளிந்து நன்மை செய்வதற்கு நம்முடைய வல்லமைகளை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.
இரண்டாவது ஒரு வல்லமை இந்த உலகத்தில் செயல்படுகிறது. அது என்ன? சாத்தானுடைய வல்லமை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10 அதனுடைய 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினுடைய வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவை பற்றி கொர்நேலியுவினுடைய வீட்டிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசும்பொழுது சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் என்ன செய்தாராம்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறாராம். அப்படியானால் பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அவன் தனக்கு இருக்கிற வல்லமையினால் யாருக்கும் நன்மை செய்கிறதில்லை, அவன் எல்லாருக்கும் தீமை செய்கிறான். வேதத்திலே அவன் ஒருவன் தான் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் அவன் பயங்கரமான பொல்லாப்புகளை செய்கிற மனித ஒருவனாக வாழ்கிறான் என்பதை வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அவனுடைய வல்லமை ஒன்று இருக்கிறது. அவன் வல்லமை இல்லாதவன் அல்ல, அவன் வல்லமை உள்ளவன். நன்றாய் புரிந்து கொள்ளணும். அவனை சிருஷ்டித்த நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று அவனுக்கு கர்த்தர் கிருபையையும் அவனுக்கென்று சில வல்லமைகளையும் தேவன் கொடுத்திருந்தார். அந்த வல்லமைகளை அவனிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளவில்லை. அதுதான் தேவனுடைய குணாதிசயம் என்பது. தேவன் ஒருவனுக்கு ஒன்றை கொடுத்தால் அவனிடத்திலிருந்து ஒன்றையும் அவர் எடுத்துக் கொள்ளுகிறதில்லை. மாறாக அது தீமையாக இருக்கும் என்றால் ஏற்ற காலம் வரும் பொழுது அதற்குரிய கூலிகளை கர்த்தர் ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கிறவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு வல்லமை உண்டு. அவன் வல்லமை இல்லாதவன் என்று நினைக்க கூடாது. அவன் வல்லமை உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய வல்லமையை பார்க்கிலும் அதிகமான வல்லமை சாத்தானுடைய வல்லமை. இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு வல்லமை இந்த உலகத்தில் செயல்படுகிறது. அது நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடையதான வல்லமை. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் தாமே தம்முடைய வாய் திறந்து, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாம் என்கிற தேவனுடைய மனிதனை பார்த்து சொல்லுகிற வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் சொல்கிறான், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படியானால் உலகத்திலே மனுஷனுடைய வல்லமை இருக்கிறது, உலகத்திலே சாத்தானுடைய வல்லமை இருக்கிறது. இந்த ரெண்டு வல்லமைகளை விட அதிக மேன்மையான வல்லமை நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை. அது சர்வ வல்லமை என்று அழைக்கப்படுகிறது. அந்த வல்லமையினாலே மனிதனுக்கு செய்யப்பட முடியாத ஒரு காரியம் ஒன்று இல்லை. சாத்தானால் ஆகாத காரியம் உண்டா என்று கேட்டால் கட்டாயம் உண்டு. மனிதனால் ஆகாத காரியம் உண்டா என்று கேட்டால் கட்டாயம் உண்டு. ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா என்று கேட்டால் பைபிள் தெளிவா சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை. இந்த ராத்திரி வேளை நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் வாழ்க்கையில் எவைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருடைய கையை ஒருவனாலும் தடுக்க முடியாது. இந்த ராத்திரி உன்னுடைய ஜீவியத்துக்குள் காணப்படுகிற சகல சத்துருவின் கிரியைகளையும் அழித்து உன்னை விடுதலையாக்கி ஜெயமுள்ளவனாய் மாற்ற என் இரட்சகர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்தானுடைய பெயர் என்ன? அவன் முழு உலகத்தையும் மோசம் போக்குகிறவன். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம்
தரையிலே தள்ளப்பட்டது. நல்ல கவனிங்க, சாத்தானுக்கு பைபிள்ல 3 பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு, சாத்தான், வலு சர்ப்பம். இது மூன்றுமே ஒருத்தனை பற்றி பேசுகிறது தான். அது பிசாசு என்று நீங்கள் சொன்னாலும் சரிதான், சாத்தான் என்று சொன்னாலும் சரிதான், அது ஒருவனை பற்றி பேசக்கூடியதுதான். அவனை பற்றி பைபிள் சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். அப்படியானால் உலகத்துக்கு அவனால் எந்த நன்மையும் இல்லை, உலகத்தில் அவனாலே எந்த ஆசீர்வாதமும் இல்லை, உலகத்திலே அவனால் எந்த மேன்மையும் யாருக்கும் இல்லை. கர்த்தருடைய வேதம் அவனை குறித்து சொல்லுகிற வார்த்தை, அவன் முழு உலகத்தையும் மோசம் போக்குகிறவன். சிலரை இன்றும் அவன் நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான். சிலரிடத்தில் நேரடியாகவே தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். சிலரை இன்றைக்கும் அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். சாத்தானிடத்தில் எந்த நன்மையும் இல்லை, தேவனிடத்தில் எந்த தீமையும் இல்லை. விளங்கினவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானிடத்தில், திரும்பவும் சொல்றேன், சாத்தானிடத்தில் எந்த நன்மையும் யாருக்கும் இல்லை, தேவனிடத்தில் எந்த தீமையும் யாருக்கும் இல்லை. இன்று இந்த ராத்திரி வேளை நன்மை செய்கிறவராம் இயேசு உங்கள் வாழ்க்கையில் சத்துரு செய்கிற எல்லா தீமைகளையும் உங்களை விட்டு விலக்கி உங்களை சமாதானம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறதற்கு இந்த ராத்திரி வேளை தமது கிருபைகளை உங்கள் மேல் விளங்க செய்வாராக. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதாம். வாசிக்க கேட்போம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் முழுவதுமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, சாத்தானுக்குள்ளே கிடக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு இவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். அது பெயர் என்ன? அவன் இந்த உலகத்தினுடைய அதிபதி. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம். யோவான் 12:31. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை கவனித்தால் அங்கேயும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். 14:30 வாசிக்க கேட்போம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சாத்தானுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை, அவனுடைய சொத்து என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி வாழ பழகிக் கொள்ள வேண்டும். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதிக்கும் பொழுது அவனுடைய சொத்து எதுவும் நம்மிடத்தில் இல்லாதபடி, நம்மிடத்தில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் தேவனுடைய சொத்தாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னும் யோவான் 16:11 ஆண்டவர் இயேசு சொன்ன வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படியானால் இந்த உலகத்தின் அதிபதி என்று ஆண்டவர் 3 இடங்களில் அவனை குறித்து பேசியிருக்கிறதை யோவான் சுவிசேஷம் நமக்கு வெளிப்படையாய் காட்டுகிறது. இந்த உலகத்தின் அதிபதி நிரந்தரமாக இருக்க போகிறவனா? இல்லை. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை கவனித்தால் அவனுக்கென்று தேவன் கொஞ்சம் காலத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவைகளே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ சாத்தானுக்கு நல்லா தெரியும், எனக்கு கொஞ்சம் காலம்தான் இந்த உலகத்திலே என்னுடைய கிரியைகளுக்கெல்லாம் இடம் இருக்கிறது என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது ஆண்டவரை நோக்கி டைரக்டாக அவன் கேட்ட ஒரு வார்த்தையை மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை கவனித்து பாருங்கள். மத்தேயு 8:29. அவர்கள் அவரை நோக்கி
நோக்கி, இயேசுவே, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே. நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை, காலம் வருவதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கேட்டார். கவனிங்கள், காலம் வருவதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த இவ்விடம் வந்தீரோ? அப்படியானால் சாத்தானுக்கு நன்றாய் தெரிகிறது, எனக்கு ஒரு காலம் இருக்கிறது, என்னை வேதனைப்படுத்துகிற ஒரு காலம் வரப்போகிறது, எனக்கு நரக ஆக்கினை நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காலம் வரப்போகிறது என்பதை அவன் அறிந்து ஆண்டவர் இயேசுவை நோக்கி நேரடியாய் கேட்கிறான். காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இவ்விடத்துக்கு வந்தீரோ என்று கேட்கிறான். அப்படியானால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு கொஞ்சம் காலம் உண்டென்று, அவனுக்கு கொஞ்ச நாட்கள் உண்டென்று அறிந்து அவன் தனக்கு இருக்கிற வல்லமையினால் அவன் எதையெல்லாம் உலகத்திலே செய்ய முடியுமோ, மனுக்குலத்துக்கு எதை செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் அவன் செய்து தன்னால் இயன்ற மட்டும் எத்தனை லட்சம் கோடி பேரை நரக ஆக்கினைக்குள் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவைகளுக்கு அவன் பிரயாசப்படுகிறான். இந்த ராத்திரி நான் பிரசங்கிக்கிற இயேசுவோ அவன் நரகத்துக்கு கொண்டு போக விரும்புகிற ஆத்துமாக்களை அவன் கையில் இருந்து விடுதலையாக்கி அவர் விரும்புகிற நித்திய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிற பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இந்த ராத்திரி உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தால் உன்னை நரக ஆக்கினைக்கு நீங்களாக்கி உன்னையும் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவராய் மாற்ற இயேசு கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பிசாசுடைய வல்லமைகளை அழிக்கிறார். யாருக்கு? எவன் ஒருவன் இயேசுவை தேடி வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே அவைகளை அழிக்கிறார். எவன் ஒருவன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கிரியைகளை அழிக்கிறார். எவன் ஒருவன் இயேசுவை பற்றிக் கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே போராடுகிற வல்லமைகளை ஆண்டவர் அழித்து அவனுக்கு சௌக்கியத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த ராத்திரி உங்கள் அற்புதத்தின் ராத்திரியாய் மாறுவதாக, இந்த ராத்திரி உங்கள் விடுதலையின் ராத்திரியாய் மாறுவதாக, இந்த ராத்திரி உங்களுடைய மேன்மையின் ராத்திரியாய் மாறுவதாக. காரணம், நான் பிரசங்கிக்கிற இயேசு மரித்து மண்ணோடு மண்ணாய் அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல, இன்றைக்கும் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிறவராய் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர், வாக்கு தத்தத்தில் சற்றேனும் பொய்யுரையாதவர் இன்றைக்கும் இந்த ராத்திரி இந்த மைதானத்துக்குள்ளே நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சாத்தானுடைய செயல்களில் முதல் செயலை நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவன் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறவன் என்று. கடந்த 2 நாட்கள் பாவத்தினுடைய கூறுகளை குறித்து உங்களுக்கு தெளிவாக பேசினேன். ஆகையால் இன்றைக்கு அவற்றை குறித்து பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். ஆகிலும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். சாத்தான் பாவம் செய்ய வைக்கிற அந்த மனிதன் எப்பொழுது இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறானோ ஆண்டவர் அவனுக்குள்ளே பாவத்தை பற்றிய வெறுப்பை உண்டாக்குகிறார். பாவம் செய்யாதபடி கர்த்தர் அவனை பாதுகாக்கும்படி அவனோடு கூட துணையாக நிற்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த ராத்திரி விசுவாசிக்கிறீங்க? இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே பாவத்தில் இருந்து விடுதலை, இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. இன்றைக்கும் பாவ பிடியில் இருந்து விடுதலை அடைய முடியாமல் வாழ்கிறாயா சகோதரா? குடி பழக்கத்தில் இருந்து விடுதலை அடைய முடியவில்லையா? கஞ்சாவில் இருந்து விடுதலை அடைய முடியவில்லையா? போதை பழக்கங்களில் இருந்து விடுதலை அடைய முடியவில்லையா? பொல்லாத பாவ பழக்க வழக்கங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஆமென், இப்படிப்பட்ட அநியாயங்களில் இருந்து விடுதலை அடைய முடியவில்லையா? நான் பிரசங்கிக்கிற இயேசுவை ஒரு விசை நோக்கி கூப்பிடு. இந்த ராத்திரி உன்னை எந்த கட்டுகளிலும் இருந்து விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. அதனுடைய
Praise God. 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 34 இருந்தே வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. டிஎல் மூடி என்று அழைக்கப்பட்டதான தேவனுடைய மனிதன் சிகாகோ நகரில் ஒரு விசை பிரசங்கிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவர் அழைக்கப்பட்டிருந்த பொழுது பாவத்தை குறித்தும் அதிலிருந்து விடுதலை அடைவதை குறித்தும் அவர் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிப பெண் பாவ உணர்வடைந்தாள். பாவ உணர்வடைந்து பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பி கடைசி நேரத்தில் எல்லாரும் கூட்டத்தை விட்டு கலைந்து போகும் நேரத்தில் டிஎல் மூடியை தனியாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கவனமாக கவனித்து நின்று கொண்டு அவர் மேடையிலிருந்து இறங்குகிற நேரத்தில் அவரிடத்தில் வேகமாய் ஓடி வந்து, ஐயா, உங்களிடத்தில் ஒரு நிமிடம் நான் பேச விரும்புகிறேன் என்று கேட்டார்களாம். அப்பொழுது டிஎல் மூடி, என்ன பேச விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள் வேகமாக என்று அந்த ஸ்ரீனிடம் கேட்டாராம். அப்பொழுது அந்த பெண் சொன்னாலாம், ஐயா, நாங்கள் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்ததான ஒரு பெண். எங்கள் வீட்டிலே நாங்கள் 7 சகோதரிகள். எங்களுடைய தகப்பனார் சிறுவயதிலேயே இறந்து போனார்கள். என் தாய் ஒரு வியாதி உள்ள ஸ்திரீ. அவளால் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ஆகவே நான் ஒரு கொடிய வேலை செய்கிறேன். அது ஒரு மோசமான தொழில். என்னவென்றால் அரை நிர்வாணத்தோடு நான் பார்களிலே நடனமாடி அதிலே கிடைக்கிற வருமானத்தை கொண்டு எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் பேசின செய்தி நான் செய்வதெல்லாம் பாவம் என்பதை எனக்கு உணர்த்தி காட்டினது. ஆனால் இனி எனக்கு பிழைக்க வழியில்லை. ஆனால் இயேசுவை நான் விரும்புகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தயவு கூர்ந்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது டிஎல் மூடி மெதுவாக அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டாராம், நீ உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? அப்படி என்று கேட்டவுடனே அவர் சொன்னாலாம், ஆம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் மெதுவாய் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், நாளைக்கும் இந்த கூட்டத்துக்கு தயவு கூர்ந்து வா. இன்றைக்கு அறைகூவல் விடுத்தது போல் நாளைய பிரசங்கத்தின் முடிவிலும் அறைகூவல் விடுப்பேன். நீ இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு நீ போ. அதற்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய். ஆண்டவர் உன்னை பார்த்துக் கொள்ளுவார் என்று அவளுக்கு ஒரு சமாதானமான வார்த்தையை கூறி அனுப்பினாள். இந்த ஸ்திரீ மிகுந்த சந்தோஷப்பட்டாள். அப்படா, இயேசுவுக்கு வாழ்க்கையை கொடுத்தாலும் நம்ம மறுபடியும் கிளப்ல ஆடலாம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவள் சந்தோஷமா வீட்டுக்கு போனார். அடுத்த நாள் கூட்டத்துக்கு வந்தாளாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வந்தவள் மறுபடியும் பிரசங்கம் கேட்கிறாள். மறுபடியும் பாவ உணர்வு அடைகிறாள். அன்றைக்கு அறைகூவல் விடுத்த பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து விட்டு அந்த கூட்டத்தின் முடிவில் அவள் வீட்டுக்கு போய்விட்டாள். 1 வருடம் கடந்தன. மறுபடியும் அதே சிகாகோ நகரிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் டிஎல் மூடிக்கு மறுபடியும் ஒரு கன்வென்ஷன் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. மறுபடியும் பிரசங்கிக்க வந்தார். பிரசங்கித்தின் முடிவிலே ஒரு ஸ்திரீ அந்த மேடையின் ஓரமாக காத்துக்கொண்டே நின்று கொண்டிருந்தாள். அந்த மேடையிலிருந்து அவர் இறங்கும் பொழுது அந்த ஸ்திரீ அவருடைய கையை ஓடி வந்து பிடித்துவிட்டு பார்த்து கேட்டாள், ஐயா, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாளாம். அப்பொழுது டிஎல் மூடி சொன்னாராம், அம்மா, நான் ஏராளமான கூட்டங்களில் பிரசங்கிக்கிறவன், திரளான ஜனங்களை நான் சந்திக்கிறவன். ஆகவே ஒருவரையும் எனக்கு ஞாபகத்தில் வைத்திருப்பது என்பது கடினமான காரியம். தயவு கூர்ந்து நீங்கள் யார் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்களாம், கடந்த வருடம் இதுபோல் இங்கே கூட்டம் நடந்த பொழுது இன்ன விதமாக உங்களிடத்தில் வந்து கேள்வி கேட்டேன். நீங்கள் எனக்கு இவ்விதமாக உத்தரவு சொன்னீர்கள். நானும் அடுத்த நாள் கூட்டத்துக்கு வந்து நீங்கள் பிரசங்கித்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு போனேன் என்று சொன்னவுடனே டிஎல் மூடி சிரித்து விட்டு அடுத்த கேள்வி கேட்டாலாம், இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? அந்த ஸ்திரீயினிடத்திலிருந்து வந்த பதில் அத்தனை பேரையும் ஆச்சரியம் முட்டிவிட்டது. என்ன என்று கேட்கிறீர்களா? அன்றைக்கு இயேசுவை
வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு உமக்கு என் இருதயத்தை தருகிறேன் என்று ஆண்டவருக்கு தன் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு போன அந்த ராத்திரி அவ தூங்கி எழும்பின அடுத்த நொடியிலிருந்து அவளுக்கு பார்ல ஆட போடும் என்ற ஆசையே அவளுடைய இருதயத்தை விட்டு விலகி போய்விட்டதாம். அந்த எண்ணமே அவளை விட்டு விலகி போய்விட்டதாம். அதற்கு போக வேண்டும் என்ற விருப்பமே அவளுக்கு ஒரு வேண்டா வெறுப்பாக மாறி போய்விட்டதாம். அப்பொழுது அவர் திரும்ப கேட்டாராம், அப்படியானால் அன்றைக்கு பிழைக்க முடியாது என்று சொன்னாயே, இப்பொழுது என்ன செய்கிறாய்? ஒரே வாரத்துக்குள் கர்த்தர் ஒரு நபர் மூலம் எனக்கு ஒரு புதிய பிசினஸ் தொடங்குகிறதற்கு கர்த்தர் வழி திறந்தார். இன்றைக்கு நான் பார்ல ஆடி சம்பாதித்ததை பார்க்கிலும் இந்த பிசினஸ்ல அதிக நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார் என்றவள் தன்னுடைய சாட்சியை அவ்விடத்திலே சொல்லி போனாலாம். இன்றைக்கும் இந்த ராத்திரி அதே இயேசு இந்த ராத்திரி வேளை நமக்கும் இரட்சகராக இருக்கிறார். உன்னாலே விட முடியாது, உன்னாலே மாற்ற முடியாது என்று நினைக்கிற எந்த காரியத்தையும் உன்னை விட்டு நீக்கி உனக்கு விடுதலை தர இயேசு வல்லமை உள்ளவர். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் ராத்திரியிலே அநேகர் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கலாம், இயேசுவை எனக்கு பிடிக்கிறது, ஆனால் நான் செய்கிற பாவத்தை விட முடியலையே. இயேசுவை எனக்கு பிடிக்கிறது, நான் ஞானஸ்நானம் எடுத்தா இந்த பாவத்தை எல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்க முடியாதே, அதுக்காக நான் ஞானஸ்நானம் எடுக்காமலேயே இருந்துட்டா இந்த பாவம் செய்யலாம், தப்பில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்தா நான் இப்படி இருந்தலாம், தப்பில்லை. சகோதரா, இந்த ராத்திரி உனக்கு தெளிவா சொல்றேன், சகோதரி இந்த ராத்திரி உனக்கு தெளிவா சொல்றேன், நீ செய்ய வேண்டிய முதல் வேலை ஆண்டவர் இயேசுக்கும் வாழ்க்கையை கொடு. பரிசுத்தமா வாழ்றத பத்தி அடுத்த பக்கம் பார்த்து கொள்ளலாம். நீ அல்ல பரிசுத்தமாய் வாழ்கிறது, உன்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவர் தான் முக்கியம். ஒரு மனிதன் தன் சுய முயற்சியினால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று கேட்டால் முடியாது. அவனை பரிசுத்தமாய் வாழ வைக்கிற கர்த்தர் அவனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் முடியும். ஆகவே தான் பரிசுத்தாவி பெறணும் என்று சொல்லப்படுவது. பரிசுத்தாவி உங்களுக்குள் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார், உங்களுக்குள்ளே இருக்கிற தவறுகளை உணர்த்தி காட்டுவார், உங்கள் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். தெய்வத்தோடு நடக்கும் போதுதான் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி அந்த இயேசு உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு சமாதானம் தர விரும்புகிறார். அப்படியானால் பிசாசினுடைய கிரியை மனிதனுக்குள் தீமையை செய்வது, மனிதனை தேவனை கோபப்படுத்துகிற அளவுக்கு அவனை கொண்டு பொல்லாத பாவக்கிரியைகளை செய்ய வைப்பது அவனுடைய கிரியை. இன்றைக்கும் இந்த ராத்திரி சொல்லுகிறேன், பாவம் செய்கிற யாரும் விரும்பி செய்கிறது இல்லை, பாவத்தை யாரும் விரும்பி செய்கிறது இல்லை. அவர்களுக்குள்ளே போராடுகிற சபிக்கப்பட்ட வல்லமைகள் தான் அவர்களுக்குள்ளே வேலை செய்கிறது. ரோமர்லே பவுல் சொல்கிறான், நான் விரும்பாததையே நான் செய்கிறேன். மனிதன் அப்படிப்பட்டவன், அவனுக்கு பாவம் செய்ய விருப்பம் இல்லை, தெய்வத்தை சங்கடப்படுத்த மனிதனுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை வேதனைப்படுத்தணும் என்று விருப்பம் இல்லை. ஆனால் தவறி விடுகிறோம். தேவன் நம்மை அறிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ராத்திரி உங்களை விடுவிக்க அவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, பிசாசுடைய கிரியைகள் என்ன? லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 13வது அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இதற்கு காரியம் என்ன? 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
இதோ சாத்தான் சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டாமா என்று கேட்டார். கவனிக்க வேண்டும், இந்த கூனியாகிய ஸ்திரீ அவள் எதனால் பாதிக்கப்பட்டிருந்தாள் என்றால் சாத்தானுடைய வல்லமையினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். சாத்தான் 18 வருஷமாய் அவளை பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே கட்டி வைத்திருந்தார். இன்றைக்கு அதே இயேசு நமக்கும் விடுதலை தருவதற்காக நம் நடுவிலே வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரீரத்தில் உனக்கு தெரிந்தோ தெரியாமலையோ எந்த பகுதியிலே சத்துருடைய வல்லமைகள் உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருந்தாலும் உங்கள் பலவீனங்களில் இருந்து இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை விடுதலையாக்க தம்முடைய வல்லமையை உங்க மேல வைக்க போகிறார். தம்முடைய வல்லமை உள்ள கரத்தை உங்கள் மேல வைக்க போகிறார். அன்றைக்கு அந்த ஸ்திரீயை கண்டதான கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டவருக்கு செய்ய முடியாத அற்புதம் என்று ஒரு அற்புதம் இல்லவே இல்லை. ஏன் சிலருக்கு தேவனால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்றால் ஒரே காரணம்தான், அவர்களுக்குள் காணப்படுகிற அவிசுவாசம். அவிசுவாசம் மட்டும்தான் இன்று வரைக்கும் நீ விடுதலையாக முடியாதபடி காணப்படுகின்ற ஒரே காரணம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 58வது வசனத்தை கவனித்தால் இயேசு யாருக்கு அற்புதம் செய்ய முடியாது வேதத்தில் கவனித்து பாருங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அங்கே அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்படியானால் இந்த ராத்திரி வேளை இந்த மைதானத்தில் எத்தனை பேர் இயேசு என்ன குணமாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வியாதிகளை குணமாக்க வல்லவர். அவர் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் சொன்னார், சகல வியாதிகளையும் உன்னை விட்டு நீக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சிறு வயது முதலே சில வியாதிகள் வந்திருக்கலாம், சில பலவீனங்கள் உங்களுக்குள்ளே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கலாம். எத்தனை மருத்துவர்களை நீங்கள் பார்த்தும் உங்களுக்கு சற்றேனும் குணமில்லாத ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். அன்றைக்கு ஒரு ஸ்திரீ ஆமென் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தனக்குள்ள எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றேனும் குணமடையாதவளாய் இருந்தவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு வந்து தொட்ட பொழுது ஆண்டவர் அவளுக்கு விடுதலை உண்டாகும்படி தம்மிடத்திலிருந்து வல்லமை அனுப்பினது உண்மையானால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை விசுவாசத்தோடு நீ தேடினால் உனக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி இன்றைக்கு உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும்படி கர்த்தர் தம்முடைய கிருபையை இன்றைக்கு விளங்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகல பலவீனங்களையும் நமக்காக ஏற்றுக்கொண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பலவீனங்களை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்தார்னு சொல்றவங்க உண்டுன்னா கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், நீ சாகுறது வரைக்கும் மருந்து எடுத்து தான் ஆகணும், சாகுறது வரைக்கும் இந்த வியாதி மாறாது, இது ஒரு பெக்யூலியர் டிசீஸ், உனக்கு மாற்றம் வராது. மெடிக்கல் சயின்ஸை விட நான் சொல்றேன் கர்த்தருடைய சயின்ஸ் பயங்கரமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கூட அழுத்தி சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற டாக்டர்மார் ஆனாலும் சரி, ரிசர்ச் சென்டர் ஆனாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, எல்லாரும் ஆண்டவர் உண்டாக்கின சரீரத்தை பற்றி படிச்சவங்க. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு சரீரத்தை படித்தவர் அல்ல, சரீரத்தை படைத்தவர். அப்ப இன்றைக்கு என்னுடைய சவால் கேள்வி, படித்தவன் சொல்லுகிறது உண்மையா, படைத்தவர் சொல்லுகிறது உண்மையா? படைத்தவர் சொல்றதா உண்மைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படிச்சவன் சொல்றான் முடியாதுன்னு, படைச்சவர் சொல்றார் என்னால முடியும்னு சொல்றார். இதை விளக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபோர்டு கார் கண்டுபிடிக்கப்பட்ட புதிதிலே ஒரு மகா பெரிய பணக்காரன் ஒரு காரை வாங்கினான். அவன் பயணம் போய் கொண்டிருக்கிறதான பாதையில் நடுவழியில் அந்த கார் பழுதடைந்து நின்று விட்டது. அவன் உயரிய ஒரு செல்வந்தனானபடியால் அவனுக்கு அதிகமான பழக்கங்கள் மனிதர்கள் மத்தியில் இருந்தது. ஆகவே அவன் அநேக நண்பர்களின் வழியாக நல்ல விஷயம் தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த காரை ரிப்பேர் பண்றதுக்காக முயற்சி பண்ணி
அநேக தலை சிறந்த மெக்கானிக்குகள் வந்து அந்த காருக்கு பழுது நீக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக ஒரு வயதான மனிதர் கார்ல வந்தவர் இந்த கார் நடுரோட்டில் பழுதாகி நிற்கிறதை கண்டு அவர் தன்னுடைய காரை விட்டு இறங்கி சற்று நேரம் அவருடைய பேனட்ல சாஞ்சி நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு மெக்கானிக்குகளாக வண்டியின் அடியிலே போகிறார்கள், வெளியே வருகிறார்கள், உள்ளே போகிறார்கள், வெளியே வருகிறார்கள். ஒரு அரை மணி நேரமாய் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காரை எந்த மெக்கானிக்கினாலும் சரி பண்ண முடியவில்லை. இந்த வயது முதிர்ந்தவர் மெதுவாக போய் அந்த காரின் உரிமையாளராக இருந்த அந்த பணக்காரனிடத்தில் மெதுவாய் கேட்டாராம், ஐயா, நான் இந்த காரை சரி பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்களா? அப்பொழுது அந்த பணக்காரன், இவர் கொஞ்சம் வயது போய் இருந்தும் அவருடைய வஸ்திரங்கள் வித்தியாசமாக இருந்ததினால் அவன் சொன்னானாம், பெரிய பெரிய மெக்கானிக்குகளை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர்களாலேயே முடியல, நீங்க என்னையா பண்ண போறீங்க, தயவு செய்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அவர் மறுபடியும் தன்னுடைய வாகனத்தில் வந்து அந்த பேனட்ல மறுபடியும் சாய்ந்து கைகளை கட்டி கொண்டு பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தார். சற்று நேரம் கூட கழிந்தது. மறுபடியும் மெக்கானிக்குகள் எல்லாம் முயற்சி செய்கிறார்கள். அந்த வாகனத்தை இவர்களால் சரி பண்ண முடியவில்லை. மறுபடியும் அவர் போய் கேட்கிறார், எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீர்களா, நான் அதை சரி பண்ணி பார்க்கட்டுமா? அவனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் சொன்னான், தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடு, நான் போக வேண்டிய மீட்டிங் எனக்கு லேட் ஆயிட்டு இருக்குது, நான் அந்த டென்ஷன்ல இருக்கிறேன், நீ என்ன திரும்ப திரும்ப டென்ஷன் பண்ணாத அப்படி இந்த முதியவரை அந்த மகாபெரிய செல்வந்தன் திட்டி அனுப்பிவிட்டார். மறுபடியும் அவர் தன்னுடைய கார் பேனட்ல வந்து சாஞ்சி நின்று மறுபடியும் பார்த்து கொண்டிருந்தார். இப்படி கிட்டத்தட்ட 7-8 முறை இது நடக்கவே 8வது முறை அந்த பணக்காரனுக்கு கோபம் வந்து விட்டது. நீ ரொம்ப ஓவரா பேசுற, வெள்ளையும் சொல்லையுமா இருந்தா சரிப்பட்டு வராது, உனக்கும் சட்டையில கொஞ்சம் கிரீஸ் எல்லாம் பட்டாதான் உனக்கும் புத்தி வரும் போல அப்படின்னு அவன் ஒரு வைராக்கியத்தில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த மோடுல என்ன பண்ணிட்டான்னா, என்னத்தையாவது பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான முதியவர்கிட்ட சொல்லிட்டான். அப்போ இந்த பெர்மிஷன் கிடைச்ச உடனே உள்ள இருந்த மெக்கானிக்கை எல்லாம் இந்த வயதானவர் பார்த்து சொன்னாராம், எல்லாரும் தயவு செய்து வெளியே வாருங்கள், ஒரு 5 நிமிடம் எனக்கு நேரம் கொடுங்கள் என்று அவர்களை எல்லாம் வெளியே வர வச்சு எல்லாரும் வெளியே வரும்போது இந்த முதியவரை பார்த்து பரியாசம் பண்ணிவிட்டே வந்தார்கள். கிழவனுக்கு மண்டைக்கு சரியில்லை போல தெரியுது, என்னத்தை எல்லாமோ காரை ரிப்பேர் பண்றதுன்னா பிளாஸ்டிக் காரை சரி பண்றது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் பரியாசம் பண்ணிட்டு எல்லாம் வெளியே வந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உள்ளே போய் அவர் சற்று நேரம் ஒரு 5 நிமிடத்துக்கு உள்ளாகவே அவன் அந்த காரினுடைய ஓட்டுநரை பார்த்து சொன்னாராம், தம்பி தயவு செய்து பிரேக் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டியை நியூட்ரல்ல போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வண்டியை இவன் எப்பமோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்து நக்கலா ஸ்டார்ட் ஆகாத உடனே இவன் என்ன நினைச்சான்னா, இந்த கிழவனும் சொல்றான் ஏதோ செய்வோம், ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு நினைச்சான். ஆனா இந்த டிரைவர் அவர் சொன்னது போலயே வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே அந்த பணக்காரனுக்கு ஒன்றும் ஓடல, அந்த டிரைவருக்கு ஒன்றும் ஓடல, அந்த மெக்கானிக்குகளுக்கெல்லாம் ஒன்றும் ஓடல. இவர் வெளியே வந்த உடனே அத்தனை பேர் இவரை சூழ்ந்து பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு, ஐயா நாங்க படிச்ச வித்த 18ஐயும் பார்த்த பிறகும் இந்த கார் ஸ்டார்ட் ஆகலையே, எப்படி 5 நிமிஷத்துக்குள்ள இந்த காரை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள வேலைகளை எல்லாம் எப்படி செய்தீங்கன்னு கேட்ட உடனே அவர் மறுபடியும் கையை கட்டிட்டு சொன்னாராம், I am Mr. Henry Ford who invented this car to the world அப்படினாரா. நான் யார் தெரியுமா? ஒன்னே மாதிரி காரை படிச்ச மெக்கானிக் அல்ல, இந்த காரை உலகத்துக்கு கண்டுபிடித்து கொடுத்த ஹென்றி ஃபோர்ட் என்று அழைக்கப்படுகிற மனிதர். அப்படியானால் ஒரு காரை கண்டுபிடிச்சவனுக்கு எங்க கை வச்சா கார் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியுமானால், உன் சரீரத்தை படைத்த தெய்வத்துக்கு உன்னை எங்க தொட்டா நீ சரியாவாய், நீ சுகமாவாய் என்று என் ஆண்டவருக்கு தெரியாதா? இப்பொழுது விசுவாசம் உண்டென்றால் கைதட்டி இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் வாயை திறந்து என் சரீரத்தை தொடுவீராக என்று அத்தனை பேரும் ஆமென். இந்த மைதானம் முழுவதிலும் ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. இந்த ராத்திரி நீ விசுவாசிக்க கூடும் என்றால் உன்னுடைய வியாதிகளை இன்றைக்கு உன்னை விட்டு நீக்க கர்த்தருடைய வலதுகரம் உன்மேல் இறங்கி கிரியை செய்கிறது. நல்லா கைதட்டி துதிக்கணும். ஒரு ஆத்துமாவும் இங்க மௌனமா
மௌனமாய் இருக்க கூடாது. சத்தம் உயர்த்தி இன்னைக்கு சில அடையாளங்களை உன் சரீரத்தில் வைப்பார். சில அற்புதத்தை உனக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். நெடுங்காலமாய் நீ காத்து கொண்டிருக்கிற சில விடுதலை, நெடுங்காலமாய் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதம் இந்த ராத்திரி உன் சரீரத்தில் நடக்கிறது. ஆமென், ஆமென். ஆன்லைன் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவருடைய வல்லமை நீ இருக்கிற அறைக்குள்ள இறங்கும், நீ இருக்கிற தெருவுல இறங்கும், நீ இருக்கிற ஆபீஸ்ல இறங்கும். இன்றைக்கு இயேசுவின் அக்கினி உன் கட்டுகளை உடைக்கும்படி உன் சரீரத்திலே பாய்கிறது. சொல்லு, என் பலவீனத்தை என்னை விட்டு நீக்கி போடுவீராக. தொடுங்கப்பா, என் சரீரத்தில் எங்க கை வைக்கணுமோ கர்த்தர் கை வைப்பீராக. என்னை எங்க விடுதலை ஆக்கணுமோ இந்த ராத்திரி இயேசுவின் வல்லமை என்னை விடுதலை ஆக்குவதாக. அவர் சகல நோயையும் உன்னை விட்டு நீக்குவார். உன் சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிக்காக அவயவம் அவயவமாக இஞ்சி இஞ்சாக இயேசு அடிக்கப்பட்டார். உன் முதுகு நோய்களுக்காக இயேசுவின் முதுகு வாதிக்கப்பட்டது. உன் கண்களின் பிரச்சனைக்காக இயேசுவின் கண்கள் வாதிக்கப்பட்டன. உன் தலையில் உள்ள பிரச்சனைகளுக்காக இயேசுவின் தலை வாதிக்கப்பட்டது. உன் இருதயத்துக்காக இயேசுவின் இருதயம் வாதிக்கப்பட்டது. உன் கை கால்களுக்காக இயேசுவின் கை கால்கள் வாதிக்கப்பட்டன. அங்கே இருந்து பாய்ந்த சூடு ரத்தம் இன்றைக்கு உன் நோய்களை உன்னை விட்டு நீக்குகிறது, உன்னை விட்டு நீக்குகிறது. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. அநேகரை கர்த்தர் குணமாக்குகிறார், அநேகரை கர்த்தர் குணமாக்குகிறார். செயல்படாத உன் அவயவங்களை கர்த்தர் செயல்பட வைக்கிறார். செயல்படாத உன் சரீரத்தின் அவயவங்கள் இந்த ராத்திரி செயல்படும்படி கர்த்தருடைய கை உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா. நல்ல நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி அத்தனை பேரும் கூப்பிடணும். இயேசுன்னு கூப்பிடுங்க. என்ன குணமாக்கும் என்று கூப்பிடுங்க, என்ன குணமாக்கும் என்று கூப்பிடுங்க. எல்லா வாயும் திறக்கட்டு, எல்லா வாயும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அன்றைக்கு மனிதர்கள் கூப்பிட்டது போல இன்றைக்கு கூப்பிடு. அற்புதம் என்னுடைய கையில் அல்ல, அற்புதம் உன் கையில தான் இருக்குது. அற்புதம் ஓ விசுவாசத்துல தான் இருக்குது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஆமென் அற்புதம் செய்தாரே. இன்றைக்கு உன் விசுவாசத்தை கண்டு உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உனக்கு நன்மை செய்ய மாட்டாரா? நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளையா? இல்லை. உன்னை நேசித்ததினால் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினாரே, உனக்கு சுகம் தர மாட்டாரா? ஓ ஹல்லேலூயா. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கு பெரியவர் திருமுல்லே. இந்த பேய்கள் எல்லாம் நடுநடுங்கு பெரியவர் திருமுல்லே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து பாடுவோம். கை தட்டி பாடுங்க. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி பாடுவோம். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க, இயேசு ராஜா. ஆமென். பாடுகிற இந்த நேரத்திலே
தேடுவோரி உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரி உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். வல்லமை இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் இந்த ராத்திரி உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் வேதனைகளை மாற்றுகிறார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் விடுதலை. உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வருகிறது, உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது, உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே தேவன் தம்முடைய விடுதலை அனுப்புகிறார். இதுவரைக்கும் அழுது கொண்டிருக்கிற உன்னை இந்த ராத்திரி ஆண்டவர் களி கூற பண்ணுகிறார். இதுவரைக்கும் வேதனைக்குள்ளாய் இருக்கிற உன்னை ஆண்டவர் இயேசு விடுவிக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். கட்டுகள் உடைகிறது, பலவீன கட்டுகள் உடைகிறது. அன்னைக்கு அந்த ஸ்திரீயை பலவீனத்திலிருந்து விடுதலையானா என்று சொல்லி தமது கைகளை வைத்தவர் இன்றைக்கு உன் மேல் தமது கையை வைக்கிறார். ஆடி தளமுள்ள கையை இன்றைக்கு உன் மேல் வைக்கிறார். ஆடி தளமுள்ள கையை உன் மேல வைக்கிறார். உனக்காய் அடிக்கப்பட்டு தம்முடைய கரத்தை உன் மேல வைக்கிறார். உன் நோய்களை சுமந்து கொண்டு ஆண்டவர் இயேசு உன் சரீரத்திலே தமது கைகளை வைக்கிறார். சுகத்தை பெற்றுக் கொள்ளுவாயாக, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவாயாக. ஓ வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, எல்லா பொல்லாத வல்லமைகளும் சரீரத்தை விட்டு ஓடுவதாக. பலவீனம் என்கிற பெயரிலே ஒளித்திருக்கிற அசுத்த ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. பலவீனம் என்கிற ஆவியிலே போராடி கொண்டிருக்கிற சாத்தானின் வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. சரீரத்தை விட்டு வெளியேறு, சரீரங்களை விட்டு நீங்கி போ. அந்தகார வல்லமையே, பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியே, சரீரத்தை விட்டு வெளியே போ. அந்தகார கட்டுகள் இப்பொழுது உடைவதாக. வியாதியின் கட்டுகள் இப்பொழுது உடைவதாக. விடுவிக்கிற கர்த்தர், விடுவிக்கிற கர்த்தர். குமாரன் விடுவிக்கிறார், குமாரன் விடுவிக்கிறார். அவருடைய கை உன்னை விடுவிக்கிறது, அவருடைய கை உன்னை விடுவிக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஒவ்வொருவரையும் தொடுகிறார், அத்தனை வரையும் தொடுகிறார். மைதானம் முழுவதிலும் இயேசுவின் வல்லமை, மைதானம் முழுவதிலும் இயேசுவின் அற்புத வல்லமை, இயேசுவின் விடுவிக்கிற வல்லமை, இயேசுவின் குணமாக்குகிற வல்லமை பாய்ந்து வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சுகத்தை பெற்றுக்கொள், அற்புதத்தை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். Receive healing in Jesus' name. Receive deliverance in Jesus' name. You be free in Jesus' name. Jesus set you free right now. Oh, rakama khatama kabaria kandaramana radahamana tudabalabana. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விட்டுக்கொடுத்து, விட்டுக்கொடுத்து பெற்றுக்கொள். அநேகர் மேல கிருபை வந்து இறங்குது, அநேகர் மேல தேவ கிருபை இறங்குது. இந்த ராத்திரி வந்த நீ பாக்கியவான், இந்த ராத்திரி வந்த நீ பாக்கியவதி. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார், ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார், உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறார். சரீரத்தின் கட்டுகள் உடைகிறதை இப்பொழுது நீ உன் சரீரத்தில் உணர்வாய். அவள் அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போனதை சரீரத்தில் உணர்ந்தது போல இப்பொழுதே சரீரத்தில் உணர்வாய். எல்லா கைகளை கொட்டி வாய்களை திறந்து எல்லா கைகளும் கொட்டி கர்த்தரை துதித்து உயர்த்துங்கள். அவர் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவாய். அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்று இல்லை, அவரால் விடுதலை ஆக்க முடியாத பிரச்சனை ஒன்று இல்லை, அவரால் சரிப்படுத்த முடியாத காரியம் என்று ஒன்று இல்லை. உன்னை அவர் நேசிக்கிறார் என்பதை நீ விசுவாசித்தால், உன்னை அவர் நேசிக்கிறார் என்பதை விசுவாசித்தால் இப்பொழுதே உன் சரீரம் சுகமாகிறது, இப்பொழுதே உன்
உன் சரீரம் சுகமாகிறது. உனக்குள் காணப்படுகிற கேன்சரின் வல்லமைகள் அழிகிறது. ஆமென், அழிகிறது. கட்டிகள் அழிகிறது. கட்டிகளை கர்த்தர் கரைய பண்ணுகிறார். உடபலவா சந்தலா கற்பம் தரிக்க கூடாதபடி காணப்படுகிற பிரச்சனைகளை ஆவியானவர் நீக்குகிறார். உன் சரீரத்தை விட்டு உன் சரீரத்திலே தேவனுடைய வல்லமை புதிதாய் இறங்குகிறது. இயேசு ராஜா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை நிலை, ஆராதனை. கை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆடுகள் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஓ என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சத்தம் உயர்த்தி ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உங்க சத்தம் கேட்கட்டும். ஏசையா ஓ என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஆஹா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. Glorious Lord. Hallelujah. ஆமென். நீங்க மட்டும் சத்தம் உயர்த்தி ஆஹா
செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் கைகளை தட்டி வாய்களை திறந்து தேங்க்யூ அப்பா உம்முடைய வல்ல பெரும் கிருபைக்காக நல்லா கை தட்டி வாயை திறந்து ஆமென் சத்தமாய் ராஜாவை உயர்த்தி துதியுங்கள். அவர் விடுதலை தந்திருக்கிறார். உன் சரீர வியாதிகள் நீங்கி போயிருக்கிறது. இந்த ராத்திரி உங்களை மெய்யாகவே கர்த்தர் விடுதலை ஆக்கினார். சாத்தான் உன்னை சாகிறது வரைக்கும் வியாதியஸ்தனாய் வைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த திட்டத்தை இன்றைக்கு முறித்து அவன் கிரியைகளை அழித்து உன் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மெய்யாகவே உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். உங்கள் வியாதிகளுக்காக அவர் அடிக்கப்பட்டவர், உங்கள் பலவீனங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டவர் என்பதை விசுவாசித்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் என்பதை நீ விசுவாசித்தால் கட்டாயம் அற்புதங்களை தேவன் செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் மாறி போகவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலரை இந்த மைதானத்தில் குணமாக்கி இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், சிலரை கர்த்தர் குணமாக்கி அனுப்பின போது அவர்கள் போகிற வழியிலே சொஸ்தமானார்கள். இன்றைக்கு சிலர் போகிற வழியிலே கர்த்தருடைய அற்புதங்கள் உங்களை சந்திக்கும். இன்றைக்கு நீங்கள் போகிற வழியிலே கர்த்தருடைய விடுதலைகள் உங்களை சந்திக்கும். இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற உனக்குள்ளே இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிக்க ஒரு சில அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழிக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் வேறு சிலவற்றை வேகமாக உங்களுக்கு சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. குடும்பங்களிலே பிரிவினையை உண்டாக்குவது சாத்தானுடைய கிரியை. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். 6000 பிசாசுகளால் தாக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன். 14-15 வசனங்களை மட்டும் வாசிக்க கேட்போம். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படிக்கு ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்தானுடைய வேலையை நீங்கள் கவனித்தால் இந்த வேத பகுதியிலே சில ஆழமான கருத்துக்கள் காணப்படுகிறதை உங்களாலே வேதத்தில் கண்டுபிடிக்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே நீங்கள் படித்தால் அங்கே வாசிக்கிறோம், ஒரு மனிதன் அவன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று 2வது வசனத்திலே வாசிக்க முடியும். வாசிக்க கேட்போம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவனுக்கு எதிராக வந்தான். அவனுக்கு நிரந்தரமான வீடே கல்லறை தோட்டமாக மாறிவிட்டது. 3வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. போதும், கவனியுங்கள். இப்போ நீங்கள் தெளிவா புரிந்து கொள்ள முடியும். இந்த வாலிபன் தகப்பனை விட்டு தாயை விட்டு இவனுக்கு திருமணம் ஆகியிருந்ததோ என்னதோ தெரியாது. ஆக திருமணம் ஆனவனாய் இருந்தால் மனைவியை விட்டு, அவனுக்கு பிள்ளைகள் உண்டாயிருந்தால் பிள்ளைகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு சாத்தான் இவனை தன்னந்தனியாக பிரிச்சு இவனை கொண்டு போய் வைத்திருந்த இடம் கல்லறைகள் நிறைந்ததான இடத்துல சத்துரு அவனை கொண்டு வைத்திருந்தான். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், பிரிவினைகளுக்கு காரணவாதி மனிதன் அல்ல, பிரிவினைகளுக்கு காரணவாதி சாத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கும் பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இளம் தலைமுறைகள் கல்யாணம் பண்ணுனா வாழ்க்கை என்ன தெரியாம அவங்க கண்ட மேனிக்கு வாழ்க்கையில முடிவுகளை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப வேதனைக்குரியதான காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உள்ள குடும்பங்களில் வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பதை அநேக குடும்பங்களில் பார்க்க முடியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணத்துக்கு முன்னே பயங்கரமான சட்ட திட்டங்களை எல்லாம் சகோதரிமாரும் சகோதரமாரும் போடுகிறார்கள். அப்படித்தான் இருக்கணும்,
இப்படித்தான் இருக்கணும். ஆண்டவருக்கு தோத்திரம். இதெல்லாம் கேட்கும்போது நான் தெளிவா சொல்றேன், இது ஒன்றும் குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாத கேசுகள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பெருசா சட்ட திட்டம் போடுறதெல்லாம் குடும்பம் நடத்துவான்னு நினைக்கிறிய? வாய்ப்பே கிடையாது. லக்ஸோரியஸா வாழணும்னு சட்ட திட்டம் போட்டு குடும்பத்துக்குள்ள வாரவா குடும்பம் நடத்துவாளா? நான் சொல்றேன், முடியவே முடியாது. அதனால தான் கல்யாணத்தில் நமக்கெல்லாம் உடன்படிக்கையில் தெளிவாக சொல்லுவாங்க, வாழ்விலும், ஆமா ஒன்று நினைவுபடுத்தி சொல்லுங்க, வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், ஒரு ஆளுக்கே மனைவியா இருப்பேன், ஒரு ஆளுக்கே புருஷனா இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறோம் இல்லையா? அப்போ வாழ்க்கையில எப்பவுமே இன்பமா இருக்காது. வாழ்க்கையில இன்பமும் வரும், என்ன வரும்? துன்பமும் வரும், சுகமும் வரும், சுகவீனமும் வரும், வாழ்வு காலமும் இருக்கும், தாழ்வு காலமும் இருக்கும். எல்லாத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றவன் தான் குடும்ப பெண், எல்லாத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றவன் தான் குடும்ப தலைவன். இதுக்கு ஒருத்தனால முடியாதுன்னா தயவு செய்து குடும்ப வாழ்க்கைக்குள்ள வராத. சிலருக்கு மூஞ்செல்லாம் நம்மள அப்படி முறைச்சி பார்க்குது. ஒன்னால வாழ்க்கையில வரக்கூடிய நெளிவு சுழிவுகளை சமாளிக்க முடியாதுன்னா வராத, பண்டாரமாயிரு. தோத்திரம். ஊருக்கு உலகத்துக்காக எதுக்கு கல்யாணம் பண்ணி அடுத்தவனுக்கு வாழ்க்கையை நாசம் பண்ற? வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னா உனக்கு என்னத்துக்கு கல்யாணம் கேட்கிறேன்? கல்யாணம் பண்றதுக்கு மனசு இருந்தா, எல்லா நெளிவு சுழிவுகளையும் சமாளிக்க முடிஞ்சா அப்ப கல்யாணத்துக்கு வா. ஏன் இவ்வளவு வைராக்கியமா பேசுறேன்னு கேட்கிறியா? ஆதாரங்கள் தரணுமா உங்களுக்கு? இன்றைக்கு நடக்கிற டிவோர்ஸ்ல 70% டிவோர்ஸ் கிறிஸ்டியன் மேரேஜ். வெக்கமா இல்ல? அதுலயும் அதிகமான பெர்சன்டேஜ் நாங்க தான் உயர்ந்தவர்கள் கிறிஸ்தவத்தில் சொல்றேன். இதுக்கு அந்த பக்கம் வராண்டான்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறதற்கு ஏதுவாகவா திருமணம் செய்கிறீர்கள்? ஆண்டவருடைய நாமம் கனம் பண்ணப்படுவதற்கு ஏதுவாய் உங்கள் திருமண வாழ்க்கைகள் இருப்பதாக. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆரம்பமாக சந்தோஷமாக ஆரம்பித்த குடும்பங்கள் பிரிவினைகளுக்கு நேராய் போகிறது. காரணம், சாத்தானுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறதினாலே, சாத்தானுடைய செயல்களுக்கு இடம் கொடுக்கிறதினாலே. சந்தோஷமா இருக்கிற குடும்பங்களை பிரிப்பது சாத்தானுடைய வேலை. அதுக்கு பிசாசு இன்றைக்கு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் சோசியல் மீடியா. கவனமாய் இருக்க முடியாது என்றால் தயவு செய்து அதிலிருந்து வெளியே வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பிசாசுடைய வேலை பிரிவினை. இங்கே பாருங்கள், ஒரு மனிதனை குடும்பத்தை விட்டு பிரித்து 6000 பிசாசுகள் ஒருத்தனுக்குள்ள ஒன்னா இருந்து அவனை குடும்பத்தை விட்டு பிரிச்சு கல்லறைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது, கல்லறைகள் இருக்கிற ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. இன்னைக்கு பாருங்க, சில சகோதரமார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருவாங்க. அங்க இருந்து வான்னு சொன்னா வரவே மாட்டான். கேட்டா சொல்லுவான், எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் நேரடியா கேட்டிருக்கேன், எனக்கு விருப்பம் இல்லை. இங்க ஊருக்கு வந்தா 2 வாரத்துல ஓடிடுறான். அவன் சொல்லுவான், இங்க இருக்கிறத விட நரகத்தில் இருக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவருக்கு தோத்திரம். பிரியமானவர்களே, குடும்பத்துக்குள்ள வாழ்கிறதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பா இருக்கிறது. காரணம் என்ன? குடும்பத்துக்குள் போராடுகிற அசுத்தாவிகளுடைய கிரியைகள். இதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களை விட்டு இந்த பிரிவினையின் ஆவிகள் ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா குடும்பங்களையும் பிரிக்கிற வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கே மாற்றி போடுவாராக. அது யார் மூலம் வேண்டுமென்றாலும் கிரியை செய்யக்கூடும். கவனிங்க, அவன் தான் அப்படி செய்யறான், அதுக்கு எதுக்கு பிசாசு சொல்றீங்க? நான் டைரக்டா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். கவனிங்க, விளக்கம் கொடுக்கிறேன். பிசாசு யார்கிட்டையும் டைரக்டா வர்றதில்லை, அவன் இன்னொருவருடைய துணையோடு தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருவான். ஏவாளை வஞ்சிக்கிறதற்கு சர்ப்பத்தை அவன் எடுத்துக்கொண்டான் இல்லையா? சர்ப்பம் அதற்கு இடம் கொடுத்தது இல்லையா? தாவீது மனுஷரை தொகையிடுவதற்கு பிசாசு அவனுக்குள்ளே கிரியை செய்தது இல்லையா?
யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சாத்தான் அவனுக்குள் கிரியை செய்தான் இல்லையா? இன்னும் எத்தனை ஆதாரங்கள் வேணும்? ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற நேரத்தில் இயேசு கண்டுபிடிக்கிறார், எனக்கு பின்னால போ சாத்தானே என்று கடிந்து கொள்ளுகிறார். தாட்ஸ்ல வேலை செய்யறான் பிசாசு இல்லையா? சிந்தை மண்டலங்கள்ல வேலை செய்கிறான். இது உமக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதை வாசித்தா நமக்கு தெரியும், எவ்வளவு கன்சர்ன் ஆன பர்சன், எவ்வளவு பாசம் நிறைந்தவன் என்று நம்ம நினைப்போம். ஆண்டவர் பார்க்கிறார், சாத்தான் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் இவன் மூலம் பேசுகிறான் என்பதை கர்த்தர் அறிந்து அவனை அல்ல அவனுக்குள் வேலை செய்கிற பிசாசை சொல்லுகிறார், இப்போ எனக்கு பின்னால போ சாத்தானே என்று கடிந்து கொள்ளுகிறார். யூதாசை பற்றி அறிந்துட்டு சொல்றார், உங்களிலும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். இப்ப புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். தீருவின் ராஜாவுக்குள்ளே லூசிபரின் ஆவி புகுந்து வேலை செய்த பொழுதுதான் தீருவின் ராஜாவை பார்த்து எசேக்கியேலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறார். அது அவனுடைய ஆவி அல்ல, அவனுக்குள் புகுந்து வேலை செய்த சாத்தானுடைய ஆவி. அப்படியானால் சாத்தான் நேரடியாக அல்ல, இன்னொரு மனிதன் மூலமாய் வேலை செய்கிறான். சில குடும்பத்தில் கணவன்மார் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறார்கள், சில குடும்பத்தில் மனைவிமார் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறார்கள். குடும்பங்கள் பிரிந்து சின்ன பின்னமாய் போகிறது. பரிதபிக்கக்கூடிய காரியம், அவர்களுக்கென்று தேவன் கொடுத்த பிள்ளைகள் மிகுந்த வேதனைக்குள்ளாக மாறி போய் விடுகிறார்கள். இவர்கள் யாரும் தங்களுக்கு கிடைத்த பிள்ளைகளை பற்றி யோசிப்பதில்லை. அவர்களுடைய சுகத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். அவர்களுடையதான ஸ்தோத்திரம் தனிப்பட்டதான விஷயங்களை மட்டும்தான் கவனிக்கிறார்கள். அவர்களுடைய பிரஸ்டீஜை மட்டும்தான் கவனிக்கிறார்கள். அவர்களுக்குரிய காரியங்களை கவனிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் ஈவாய் கொடுத்த அவருடைய சந்ததிகளை சிந்திக்கிறதில்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன், உன் குடும்பத்தை பிரிக்கும்படி போராடுகிற வல்லமைகள் இன்றைக்கு உன் குடும்பத்தை விட்டு விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. தேவன் பிரிக்கிறவர் அல்ல, தேவன் சேர்க்கிறவர். சாத்தானுடைய வேலை பிரிப்பது. உங்கள் குடும்பங்களுக்குள் போராடுகிற இந்த ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு நொறுக்கி போடுவாராக. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கணும்னு ஆசை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. 3வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அப்படியானால் சாத்தான் எப்படி வேலை செய்யலாம் பாருங்க. அவனை ஒருத்தனாலையும் அடக்கவே முடியலையாம். அப்படியானால் இன்றைக்கு புரிந்து கொள்ளணும், சில தம்பிமார் யாருக்கு அடங்காம நடப்பாங்க, சில சகோதரமார் யாருக்கு அடங்க மாட்டாங்க, சில சகோதரிமார் சில மாமியாமார் யாருக்கு அடங்கவே மாட்டாங்க. இந்த அடங்கா பிடாரிகளுக்குள்ள எல்லாம் வேலை செய்வது சாத்தானுடைய ஆவி. அல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். சிலரை பார்த்தீங்கன்னா மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனையா இருக்கும். நம்மகிட்ட ஆலோசனைக்கு வரும்போது நம்ம மாமியார்கிட்ட கொஞ்சம் நீங்க வயசுல பெரியவி இல்ல, கொஞ்சம் தாழ்ந்து போனா என்ன அப்படின்னு கேட்டா அடுத்த அவிய நம்மளுக்கிட்ட திருப்பிட்டு இந்த காலை சீர்ன மாதிரி சீறிக்கிட்டு கேட்பணும், நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணியா பேசுதியா, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவியான்னு பார்த்தா அவளுக்கா சப்போர்ட் பண்ணி பேசுறிய. இது திருந்துமாக்கும்? திருந்துமா? வாய்ப்பே கிடையாது. திருத்துவனுக்கு ஸ்கூட்டர் சத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க ஆத்துமாக்களே. ஒருவருக்கும் அடங்காத ஆட்கள், ஒருவருக்கும் அடங்காதவர்கள். இது லேகியோனுக்கு பொல்லாத ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எவராலும் அடக்க முடியாத அந்த வாலிபனை இயேசு அடக்கினது உண்மையானா, நீ நினைக்கலாம் இந்த பயலை யாரும் அடக்க முடியாது, இந்த ஆளை யாரும் சரிப்படுத்த முடியாது, இந்த பொம்பளையை யாரும் சரிப்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களால் அடக்க முடியாதவர்களை எல்லாம் இயேசு அடக்குகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் பிள்ளை அடங்காம நடக்குதுன்னு சொல்றியா? இன்றைக்கு விசுவாசி குறிப்பிட்ட சில தினங்களுக்குள்ளே, குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ள கர்த்தர் அவனை அவனோடு போராடுகிற அசுத்த வல்லமைகளை துரத்தி கர்த்தர் அவனை கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக மாற்றுகிறதற்கு வல்லவராய் இருப்பார், வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்தில் யாராலும் அடக்க முடியாதவர்களை ஆண்டவர் அடக்குகிறதற்கு வல்லவர். அடங்கா பிடாரியாய் இருந்த சவுலை கர்த்தருடைய வெளிச்சம் சந்தித்து அவனை அடக்குவதற்கு கர்த்தரால் கூடும் என்றால் எவராலும் அடக்க முடியாத
ஆகாபை கர்த்தருடைய வல்லமை அடக்கி இருக்கும் என்றால் எவராலும் அடக்க முடியாத ஏரோதின் சக்திகளை தெய்வத்தினுடைய வல்லமை அளித்திருக்கும் என்றால் எவராலும் சமாளிக்க முடியாத மகா பெரிய சக்திமான்களை இந்த உலகத்தில் தேவனுடைய வல்லமை ஆமென் கீழ்ப்படுத்தி இருக்கும் என்றால் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் செய்து உங்களை சரிப்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரால் அடங்காததெல்லாம் அடங்கும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடங்காததெல்லாம் கட்டாயம் அடங்கும். ஒரு அல்லேலூயா சத்தமாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் அவன் கல்லறைகளில் இருந்து கூக்குரல் போட்டுக்கொண்டே இருப்பானாம். இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதான விஷயம்தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்ப திரும்ப சொல்றேன். ஆண்டவர் அசுத்த ஆவியை அவனை விட்டு விரட்டின உடனே அவனுடைய கல்லறையின் வாசம் முடிந்து அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுகிறவனாக மாறினான். எத்தனை பேர் இப்ப சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்க? பிரிவினையின் ஆவி ஓடின உடனே ஐக்கியம் உண்டாயிற்று. உங்க குடும்பத்துக்குள்ள போராடுகிற பிரிவினையின் வல்லமைகளை கர்த்தர் விரட்டினார்னா கட்டாயம் குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் வரும். இந்த ராத்திரியிலும் நான் மிகுந்த மனபாரத்தோடு சொல்றேன், எந்த குடும்பமும் பிரிவதை ஆண்டவர் விரும்பல. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். உங்க குடும்பங்களுக்குள் போராடுகிற பிரிவினையின் வல்லமைகளை கர்த்தர் பிரித்து உங்களை சந்தோஷமாக கர்த்தர் வாழ வைப்பாராக. எல்லா குடும்பங்களுக்குள்ளும் சமாதானத்தின் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவனால அடக்க முடியாதவன் பேசாம அடங்கி இருந்தான் இல்லையா? ஒருவனாலே அடக்க முடியல, ஆனா அவன் அடங்கி இருக்கிறத எல்லாரும் பார்த்தார்கள். ஒரு மனிதனும் நற்சாட்சி கொடுக்காத உன் பிள்ளை அநேகரால் நற்சாட்சி பெருமளவுக்கு கர்த்தர் உன் பிள்ளையை மாற்றுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒருவனாலும் சரிப்படுத்த முடியாதுன்னு ஓம் வாயாலேயே சொன்னப்பட்ட அந்த பிள்ளை அல்லது அந்த மனுஷன், அந்த ஸ்திரீ, நீயே சொல்லுவாய், இவன் எப்படி மாறினான் என்ன எனக்கு தெரியவில்லையே என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது, வஸ்திரம் தரிக்காதவன் அதுக்கப்புறம் ஒழுங்கா என்ன செய்தான்? வஸ்திரம் தரித்தான். அவனை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இனி ஒரு அற்புதத்தை சொல்றேன். அவன் தான் அதுக்கப்புறம் இயேசுநாதரை பத்தி தெக்கப்போலி கிராமம் புல்லா சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக மாறினான். இன்றைக்கு சொல்றேன், கீழ்ப்படியாத உன் பிள்ளைய கர்த்தர் பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது. உபயோகமற்றவன் என்று சொல்லுகிற உன் பிள்ளைய கர்த்தர் பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது. பிரிவினைகளுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற உன் குடும்பத்தை கர்த்தர் விடுவித்து கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படுத்துகிற காலங்கள் வருகிறது என்று விசுவாசிக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஒன்றை மட்டும் சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன், நேரம் ஓடிவிட்டது. தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கெடுப்பது சாத்தானுடைய வேலை. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோபு 1:6 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அல்ல கவனிங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளினுடைய கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சொல்றா பாருங்க ஆண்டவர்கிட்ட, நீர் அவனுடைய கைகளின் கிரியை என்ன செய்துட்டீர்? ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகி போயிற்று. இன்றைக்கு சொல்றேன், சாத்தானுடைய தந்திரம், அவனுடைய எரிச்சல் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பது இன்றைக்கும் ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் தாழ்மையாய் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
உங்க பொருளாதாரத்தில் நஷ்டங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், உங்களுடைய வருமானங்களிலே தீமைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள், உங்களுக்கு வரக்கூடிய பிசினஸ்களை ஆமென் தட்டி பறிக்கிற சாத்தானுடைய கிரியைகள், இவைகள் எல்லாம் உங்க குடும்பங்களை விட்டு விலகுவதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். சாத்தான் எரிச்சலோடு சொல்லுகிறார், நீர் அவனையும் அவனுடைய கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அது எனக்கு எரிச்சல். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி போயிற்று, அது என்னுடைய எரிச்சல். அப்படியானால் பிசாசு ஒரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஊழியங்களின் செழிப்பை அவன் விரும்புகிறது அல்ல. தேவ பிள்ளைகள் செழிப்படைவதை அவன் விரும்ப மாட்டான். தரித்திர ஆவிகளால் நம்முடைய குடும்பத்தை ஒடுக்குவது அவனுடைய வேலை, வறுமைகளினால் ஒடுக்குவது அவனுடைய வேலை, கடன் என்கிற சாபத்தினால் ஒடுக்குவது அவனுடைய வேலை. இந்த ராத்திரி அந்த சாபங்களை கர்த்தர் உடைத்து எறிவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் நன்மைகளை தடுக்கிற ஆவிகளை கர்த்தர் துரத்தி போடுவாராக. இவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆமென், யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னலைமையை கர்த்தர் குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தினது உண்மையானால் உன் நஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் லாபமாக மாற பண்ணுவார். உன்னுடைய இழப்புகளை எல்லாம் கர்த்தர் செழிப்பாக மாற பண்ணுவார். கர்த்தரை பற்றி கொண்ட மனிதன் வெட்கத்தோடு மரிப்பதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். இன்றைக்கும் தொழில்களில், வருமானங்களில் ஆமென் இழப்புகளோடு வாழ்கிறாயா சகோதரா? நஷ்டங்களோடு வாழ்கிறாயா சகோதரா? என்ன செஞ்சாலும் உருப்பட முடியல பிரதர், என்ன செஞ்சாலும் உருப்பட மாட்டேங்குது, 1க்கு 9 பிசினஸ் பண்ணி பார்க்கிறேன், ஆனா எதுவுமே மாற்றம் இல்லை என்று சொல்லுகிறாயா? இன்று இரவு இயேசுவை பற்றிக்கொள், அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. குடும்பத்தில் வறுமை தலைவரை தாடுகிறதா? இயேசுவை பற்றிக்கொள். கடன் பிரச்சனை, தீராத பிரச்சனைகளினால் வாடிக்கொண்டிருக்கிறாயா? இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். உன் குடும்பத்தில் சமாதான கேடா? இயேசுவை நோக்கி கூப்பிடு. பிரிவினையின் ஆவிகளை விரட்டி, சமாதான கேடுகளை விரட்டி உன் குடும்பத்தை சமாதான தாபரமாக மாற்ற இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்று உன் ஜீவியத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு, உனக்கு சமாதானம் தருவார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு, உன் தரித்திரங்களை ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அவர் உன்னை கனப்படுத்துவார். எந்த இடத்தில் தலை குனிந்து நடந்தாயோ அதே இடத்திலே உன் தலையை மறுபடியும் உயர்த்துவதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கும் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறவர் ஆண்டவர். 1-2 விஷயங்களை கூட பொதுவாக சொல்றேன். சிலரை பார்த்தா நிம்மதியா தூங்க முடியாது, தூக்கத்துல பயங்கர போராட்டம், தூக்கத்துல உருளக்கம், தூக்கத்துல பலவிதமான கெட்ட சொப்பனங்கள். ஆண்டவருக்கு தோத்திரம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன் படுக்கை அறைக்குள் போராடுகிற வல்லமைகளை ஆவியானவர் நொறுக்கி போடுவாராக. உன்னுடைய சொப்பனங்களில் போராடுகிற வல்லமைகள் இன்றைக்கு தரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. இனி அந்த எல்லைகளுக்குள் அப்படிப்பட்ட போராட்டங்கள் காணப்படாதிருப்பதாக. சிலருடைய குடும்பங்களுக்குள் சண்டையின் ஆவிகள், சும்மா பேசாண்டா, பேசுறதுக்கு முன்னால எங்க இருந்து கோபம் வருமோ தெரியாது. கன்னியாகுமரி ஸ்டைல்ல சொல்லணும்னா மூக்குல அருவம்புல்லு குத்துனது மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த ஆடு மேயும் பத்தியலா, ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது சில இடத்துல அருவம்புல்லு கிடக்கும். இது வசக்கேடா, எங்க ஏறிடும்? மூக்குல ஏறிடும். உடனே அது ஒரு சீத்தம் சீந்தம். பார்த்திருக்கீங்களா? அதை இப்ப சீந்தி காட்ட முடியாது, லைவ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு தோத்திரம். அது சீந்தின உடனே அதுவும் தின்னாது, பக்கத்தில் இருக்கிற ஆடும் தின்னாது. இதுதான் மூக்கில் அருவம் புல்லு குத்துனது மாதிரின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். சிலரை பார்த்தா ஒரு வார்த்தை சொல்லாண்டா உடனே பேய் இளவினா அவனுக்கு. ஆண்டவருக்கு தோத்திரம். சில சகோதரிமார் அப்படிதான். பைபிள்ல சண்டைக்காரர்களும் உண்டு, சண்டை காரிகளும் உண்டு. ஆனா சண்டைக்காரர்களோடு குடியிருக்க முடியாதுன்னு இல்லை, சண்டைக்காரியோடு. ஆமா, வனாந்தரத்தில் அதுவும் ஒரு மூலையில போய் என்ன செய்யலாமா? குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பயங்கர வல்லமை உள்ளவர்கள் நீங்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை சொல்லல, அங்க நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் குடும்பத்தில் நிறைய பேர் அனுபவிக்கிற ஒன்று. எதுக்கு? காரணம் இல்லாமல் சண்டை, காரணம் இல்லாத வருத்தங்கள், காரணம் இல்லாத ஆமென் வார்த்தை விளம்பங்கள். பாருங்க, வார்த்தை
ஒன்று தவறாய் விழுந்ததுன்னா காலங்களுக்கு அது மனுஷனை வாட்டிக்கிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் சத்துரு தந்திரமாக மனிதனுக்குள்ளே செய்கின்றதான காரியம். சண்டை முடிஞ்ச பிறகு இருந்து ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, எதுக்கு சண்டை போட்டோம்? புரியுதுன்னு நினைக்கிறேன். சண்டை முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் சேர்ல இருந்துட்டு கேட்பாங்க, எதுக்கு சண்டை போட்டோம்? இப்ப புரிஞ்சுக்கிடணும், சண்டைக்கு ஒரு ரீசனே இருக்காது. ஆனா என்ன நடந்தது? சண்டை நடந்தது, ரீசன் இல்ல. ஆனா சண்டையில விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டு. 30,000 கொடுத்து வாங்கின செல்போனு வந்த கோவத்துல ஒரே எரி 42 துண்டா போயிட்டு. ஆனா சண்டைக்கு ரீசன் உண்டோ? இல்ல. இப்ப சண்டைக்கு ரீசன் இல்ல, ஆனா சண்டை வந்தது. நஷ்டம் எவ்வளவு? ஒரு அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் மாப்பிள்ளை வெளிநாட்டில இருந்து ஃபோன் பண்ணாரு. இவ பேசிக்கிட்டே இருந்தா, சமையல் பண்ணிட்டு இருந்த சமயம் கோபம் வந்தோடனே போனை தூக்கி மீன் குழம்புக்குள்ள போட்டுட்டா. கோபம் வந்தோடனே போனை தூக்கி எங்க போட்டா? மீன் குழம்புக்குள்ளால. மாப்பிள்ளைக்காரன் பார்த்தான், இனி நீ என்னைக்கு சம்பாரிச்சு ஃபோன் வாங்கினியோ அன்னைக்கு உனக்கு ஃபோனு கிடைச்சா போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, சண்டையின் ஆவிகள் குடும்பங்களுக்குள்ள போராடி என்னென்ன விதங்களில் தீமைகள் நடக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சாதாரணமானது. இல்லை, சாத்தானுடைய கிரியைகள் குடும்பங்களுக்குள் நடக்கின்றன. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இதிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசித்தால் இந்த கடைசி நேரம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். கர்த்தர் தம்முடைய வல்லமை உள்ள கரத்தை நீட்டுவார். இன்றைக்கு உங்களோடு போராடுகிற வல்லமைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இவனை விட்டு வெளியேறுவாயாக, இனி இவனுக்குள் போகாதே என்று கர்த்தர் கட்டளையிட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.